ஆல் திஸ் இஸ் மஹி வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஈஸி ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஜென்ரலாக தோசைனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? கடவுள் வந்து 3 நேரமும் நீ தோசையே சாப்பிடு அப்படின்னு சொன்னால் கூட நான் சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு தோசைனா ரொம்ப பிடிக்கும். பட் சைடிஷ் தான் வந்து கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு தோசை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க என்னோட சேர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்க்ரீடியன்ஸ் பார்த்தலாம். டொமேட்டோ 2, கேப்சிகம் ½ போதும், துருவின கேரட் 1, ஆனியன் 2, அப்புறம் க்ரீன் சில்லி 2. இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக பீஸா தோசை செஞ்சிடலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தோசை ஊற்றுறதுக்கு தோசை மாவு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தவா வந்து கொஞ்சம் சூடாகட்டும். சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். தோசை சுடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆனியன் வச்சு தேய்ச்சிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லைட்டாக பட்டர் போட்டுக்கிறேன். இந்த பீஸா தோசை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் திக்காக வேணும். ஸோ 2 கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி கொஞ்சம் திக்காகவே வந்துட்டு மாவு வந்து ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து வெஜிடபிள்ஸ் நிற்கும். இப்போ வந்து சுற்றியும் பட்டர் விட்டுக்கலாம். என்டையர் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்புறம் பட்டர் போட்டுட்டு கொஞ்சம் வந்து போர்ஸ் ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நான் விட போகிறேன். இப்போ தோசாவில் வந்து நல்லா போர்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து சாஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு சாஸ் அவ்வளோக்கா பிடிக்காது. ஸோ நான் வந்து ஹோம்மேட் சாஸே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் துருவின கேரட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமா டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நான் வந்து துருவி வச்சுருந்த பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சீஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக சாப் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் தோசை மேலே ஆட் பண்ணதுக்கப்புறமா 2 மினிட்ஸ் வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. இப்போ பீஸா தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த தோசை வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி டேஸ்ட் பண்ணலாம். இந்த தோசை நல்லா வந்து கிறிஸ்பாக வந்திருக்கு. பட்டர்லாம் நல்லா மெல்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு பீட்சா கிரேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மீட் பண்ணுறேன். Until then, bye from Mahi.